அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் தமிழ்நாடு மாவட்ட வாரியாக உள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். தற்போது மாவட்ட வாரியாக என்னென்ன காலியிடங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு இருக்குது, என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் நம்ம இதில் பார்க்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் மாவட்ட வேலை வாய்ப்புகள்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இப்போ வீடியோ போடுற இந்த டைமுக்கு தற்போது லேட்டஸ்ட்டாக அப்டேட்டில் இருக்க மாவட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் தான் நம்ம இதில் பார்க்குறோம். அது என்னென்ன மாவட்டங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், நீலகிரி, திருவண்ணாமலை, திருப்பூர், திருப்பத்தூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், தென்காசி, ஈரோடு, தருமபுரி மற்றும் கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்லாம் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்கிறேன், அதை கவனிச்சுட்டு வாங்க. முதலாவது நம்ம பார்க்க போகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க காணை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு 8ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/11/2025. அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு 33 காலியிடங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், டேட்டா அசிஸ்டண்ட், ரேடியோகிராஃபர், ஆடியோமெட்ரிஷியன், டென்டல் டெக்னீஷியன், ஆடியாலஜிஸ்ட், ப்ரோக்ராம் மேனேஜர், கன்சல்டன்ட் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கு 8th டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி, பிடெக், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒஎஸ் முடித்தவங்கலாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த நீலகிரி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 28/11/2025. அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் ஒரு காலியிடங்களுக்கு ஐடி கோஆர்டினேட்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு டிப்ளமோ மற்றும் பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 27/11/2025. அடுத்து அதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெருநமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ஜீப் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு 8th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதியும் 27/11/2025. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ஜீப் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு 8th முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 1/12/2025. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பத்தூர் மாவட்ட சத்துணவு மையத்தில் 4 சமையல் உதவியாளர், அதாவது குக் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த குக் அசிஸ்டண்ட்டுக்கு மாவட்ட வாரியாக அப்ளை பண்ணி எல்லோரும் முடிச்சிருந்துருப்பீங்க. இப்போது ரீஅப்ளை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தோட வெப்சைட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 குக் அசிஸ்டண்ட்டுக்கு திருப்பி அப்ளை பண்ண சொல்லி. இப்போது அதுக்கு 10th முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணுங்கள். அதற்கான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/11/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 2 காலியிடங்களுக்கு செக்யூரிட்டி மற்றும் ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதற்கு 12ஆம் வகுப்பு மற்றும் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். திருநெல்வேலிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/11/2025. அடுத்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் ஒரு காலியிடங்களுக்கு பிஎஸ் சப்போர்ட்டர் அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ப்ரீஃபாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 10/12/2025. அடுத்து தென்காசி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் ஒரு சூப்பர்வைசருக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதற்கு சம்மந்தப்பட்ட பிரிவில் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/12/2025. ஓகேவா? அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ஜீப் டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது இருக்குது. அதற்கு 8ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5/12/2025. அடுத்து தருமபுரி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் ஒரு 25 காலியிடங்களுக்கு டிஸ்பென்சர், ஃபிசியோதெரபிஸ்ட், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சிகிச்சை உதவியாளர், ஃபார்மசிஸ்ட், யோகா ப்ரொஃபஷனல் அண்ட் யோகா நேச்சுரோபதி டாக்டர், சித்தா டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், யுனானி டாக்டர், மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு 8ஆம் வகுப்பு, டிப்ளமோ,
பிபிடி அதாவது ஃபிசியோதெரப்பியில் பேச்சுலர் டிகிரி, டிஃபார்ம், பிஎன்ஒய்எஸ், பிஹெச்எம்எஸ், எம்டி, பியூஎம்எஸ், எம்பிபிஎஸ் முடித்தவங்களாம் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தருமபுரி மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/11/2025. அடுத்து கோவை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் ஒரு காலியிடங்களுக்கு ஐடி ஒர்க்கருக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கோயம்புத்தூருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 1/12/2025. இப்போ நம்ம பார்த்தது தற்போதைய நோட்டிஃபிகேஷன் தாங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைரெக்டான லிங்க் தான் அது, நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் விவரங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நான் சொன்ன திருப்பத்தூர் மாவட்ட சத்துணவு மையம் சமையல் உதவியாளர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்க டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.